படத்தை பற்றி சொல்லணும்னா மூணு விஷயம் தான். ஒன்று வந்து காதல், இன்னொன்று வந்து பணம், இன்னொன்று வந்து ரிவெஞ்ச். இந்த மூணு விஷயம் தான் ஓடிட்டு இருக்கோம் படத்தில். அதை நல்ல ஒரு கோர்வையாக எடுத்துட்டு வந்திருக்காரு திருக்குமாரன் சார். ஸோ ஐம் வெரி ஹாப்பி அபவுட் இட். எடிட்டர் நல்லா கிறிஸ்பாக இருக்கு. சொல்லாமா லிங்க் சொல்லலாமா? பிலோ 2 hours. என்ன ஒரு 5 நிமிஷம் கம்மியாக இருக்கும். ஸோ செம்ம ஃபாஸ்ட்டாக போகும் படம். எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் ப்ரெஸ் ப்ளீஸ் டேக் திஸ் ஃபார்வர்ட் ஃபார் த ரிலீஸ் ஃபார் December 25th. தேங்க்யூ. இந்த டைட்டில் வந்து ரெட்டத்தலை வந்து நான் பண்ணணும்னு வச்சு ரொம்ப நாளாக என்னோட ட்ரீமாக வச்சிருந்த ஒரு டைட்டில். அதுலேயும் வந்து இவர் வந்து சார் அந்த டைட்டில் எனக்கு வேணும்னு கேட்டார். நான் கொடுத்துட்டேன். கொடுக்கலன்னா பிடிங்கிருப்பாங்க, என்ன பண்ணாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச டைட்டில், கரெக்டான இடத்துல அது வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திருக்குமரன் வந்து இந்த டைட்டில் யூஸ் பண்ணி ஒரு நல்ல படம். ட்ரைலர் பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. அந்த மேக்கிங், அந்த விஷுவல்ஸ் பார்க்கும்போது ஸ்டன்னிங்காக இருந்தது. நல்ல பெரிய வெற்றி அடையும்னு ஒரு முழு நம்பிக்கை இந்த ட்ரைலர் நமக்கு கொடுக்குது. இப்படி சீக்கிரம் என்னது ப்ரொடக்ஷனுக்கு வந்து நானும் ஒரு டைரக்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணேன். மான்கராத்தில் ஒரு டைரக்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஸோ அப்போ திருக்குமரன் இருந்தார், இப்போ திருக்குமரன். கொஞ்சம் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கூடிய சீக்கிரம் எனது நிறுவனம்க்கு வந்து என்னோட ப்ரொடக்ஷனுக்கும் அவர் ஒரு படம் பண்ணிக்கணும்னு சொல்லி இந்த ஸ்டேஜில் நான் கேட்டுக்கிறேன். அப்புறம் வந்து அருண் விஜய் சார் வந்து ஒரு பெரிய ஒரு ரகசியத்தை சொல்லாமல் இருக்காரு. அவர் அப்படியே இருக்காரு, எந்த சேஞ்சுமே இல்லை முகத்தில். வந்து அன்னைக்கு ஏதாவது ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்த படத்தில் ஏதாவது க்ளோஸ்அப்ஸ் விட்டு போச்சுன்னா ரீரிலீஸ்க்கு மறுபடியும் ரீஷூட் பண்ணி கூட ஜாயின் பண்ணலாம் போல் தெரியுது. அப்படியே இருக்காரு. அந்த சீக்ரெட் என்னன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் கற்றுக்குவோம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க சார். ஆக்ஷன்லாம் பிரமாதமாக இருக்குது, சொல்லவே தேவையில்லை. அவர் வந்து எண்ணெய் எறிந்தாளுக்கு முன்னாடி வரைக்கும் ஒன்று இருந்தார். ஆஃப்டர் எண்ணெய் எறிந்தாளுக்கு பின்னால் அவரோட வளர்ச்சி வேற மாதிரி இருக்கு. அவரோட ஸ்கிரிப்ட் சாய்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப கடினமான உழைப்பாளிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஏன்னா என்கிட்ட ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ காமிச்சாரு. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்ல இருந்து ஜம்ப் பண்றாரு. எப்போ போய் ஃப்ளைட் நம்ம கார்ல இருந்து ஒழுங்கா இறங்கிறதுக்கே கஷ்டப்படுறோம். நம்ம இவர் வந்து ஃப்ளைட்ல இருந்து அதை போய் ப்ராக்டிஸ் பண்ணி வேற ஒரு கண்ட்ரியில போய் ப்ராக்டிஸ் பண்ணி ரியலா இப்போ அதை ரிலீஸ் பண்ண நம்மலாம் ஏன்னுவோம். அந்த அளவுக்கு அது நம்ம பார்த்து ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தேன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க்கர். அவருக்கு வந்து சினிமாவில் இன்னும் நிறைய இடங்கள் காத்துட்டு இருக்கு. இன்னும் நிறைய வளரணுன்றது என்னோட மனப்பூர்வமான வேண்டுகோள், வாழ்த்துக்கள். அப்புறம் ஹீரோயின் சித்தி இல்லை நல்லா பண்ணியிருந்தாங்க, அழகா பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க நடிச்சிருந்த அந்த படமும் ரொம்ப பிரமாதமாக இருந்தது, கௌதம் மேனன் சாரோட படத்தில். இதுலேயும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கரெக்டாக அவங்களுக்கும் இந்த படம் ஒரு நல்ல படமாக அமையும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அதுக்கடுத்து வந்து மியூசிக் டைரக்டர் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. பிஜிஎம் கூட அந்த ட்ரைலருக்கு ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாரு. ஆண்டனி சொல்லவே தேவையில்லை. ஆண்டனி வந்து கஜினி வந்து அந்த மாதிரி ஒரு நச்சுன்னு ஒரு எடிட்ல லாக் பண்ணதுக்கு வந்து அவர் தான் முக்கியமான காரணம். ஸோ திருக்குமரனுக்கு இந்த படம் ஒரு நல்ல படமா, ஒரு வெற்றி படமா அமையணும்னு சொல்லி நான் இறைவனை வேண்டிக்கிறேன். எல்லாருமே இந்த படத்தை நல்ல விதமா ப்ரொமோட் பண்ணி ஒரு சின்ன ஒரு ஒரு படத்தை வந்து இவங்களோட வெற்றியை வந்து ஒரு பெரிய வெற்றியா கொண்டு வரணும்னு சொல்லி நான் விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த ரெட்டத்தலைங்கிற வேர்டு வந்து ரொம்ப நாளா பத்திரிகையில் எனக்கு பார்த்துக்கிட்டே இருப்பேன். முருகா சார் பண்ண போறாரு, அஜித் சார் வச்சு பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு. கடைசியா அஜித் சாரோட பிரதரா இருக்கிற அருண் விஜய் சாருக்கு வந்ததுங்கிறது ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஹாப்பி. இப்போ இந்த ட்ரெய்லர் பார்த்தோம். ட்ரெய்லர் பார்க்கும்போது ஆக்சுவலாக இது இங்கிலீஷ் படத்தை தாண்டி ரொம்ப மோர் கனெக்ஷனாக கொரியன் ட்ராமா மாதிரி இருந்தது. எனக்கு ஒரு கொரியன் ஆக்ஷன் ஃபிலிம் எப்படி இருக்குமோ அந்த கனெக்ஷன் இருந்துச்சு. இன்னொன்று அருண் விஜய் சாரை பற்றி சொல்லணும்னா, சின்ன வயசுல எனக்கு முதல்ல கிளாப் வாங்கி கொடுத்தது அவர் தான். என்னன்னா சாரோட தில்ருபா சாங்கை தான் நான் டான்ஸ் ஆடி ஸ்கூலில் ஃபஸ்ட்டு கிளாப் வாங்கினது. இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது சாரை பற்றி சொல்ல.
படம் ரொம்ப தரமாக இருக்குது, மிகப்பெரிய வெற்றி அடையும். அது எல்லாரும் இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். தங்கல்னு ஒரு படம் வந்தது. அது வந்து அந்த வருஷ கடைசியில் ரிலீஸ் ஆன ஒரு படம். அந்த வருஷத்தில் வந்து எல்லா படத்தையும் ரசிகர்களை மறக்க வச்சு ஒரு படம் டாப்பில் எல்லாரும் மைண்ட்லேயும் வந்து இருந்துச்சு. ஐ திங்க் ரெட்டத்தலை வில் பி தட்னு எனக்கு தோணுது. பிகாஸ் இந்த ட்ரெய்லர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. பாவம் என் தலைவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் மியூசிக் பண்ணுறான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்தியன் டீமில் எப்படி ராகுல் டிராவிட் மிஸ்டர் டிபெண்டபிளோ கிட்டத்தட்ட 2 விக்கெட் ஃபர்ஸ்டே விழுந்துருச்சு, கடைசி நாள் வரைக்கும் ஆடு அப்படின்னா உயிரை கொடுத்து ஒரு மனுஷன் விளையாடணும். அந்த மாதிரி ஒரு டெக்னீஷியன் சாம் சிஎஸ். நிஜமா மிஸ்டர் டிபெண்டபிள்னு அவரை சொல்கிறதுல எந்தவித மாற்றமும் இல்லை. அந்த அளவுக்கு டில் த எண்ட் ஒரு ப்ராஜெக்டை ஹோல்ட் பண்ணுறதுக்குன்னு ஒருத்தர் ஒர்க் பண்ணுறதுன்னா அந்த மியூசிக் டைரக்டர். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த படத்துடைய டிஓபி. எல்லாத்துக்கும் மேலே நான் ரசிகர்களுக்கு கேட்டுக்கிறது ஒன்று தான், எப்பயுமே நல்ல படங்கள்லாம் வரும்போது ரொம்ப நல்ல படங்கன்னு வீட்லேயே உட்காந்துட்டு இருக்காதீங்க. தயவு செஞ்சு வாங்க, தேட்டருக்கு வாங்க. இந்த படம் இஸ் கோயிங் டு பி ஒன் அல்டிமேட் தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். பிரமாதமாக இருக்குது, விஷுவல் ஸ்டண்ட்ஸ் பயங்கரமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அருண் விஜய் சார் வந்து வரும்போது ஸ்டண்ட் மாஸ்டர்லாம் குதூகலம் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த லெவலுக்கு தான் அவர் ஸ்டண்ட் பண்ணுறாரு. எனக்கு அவரை பற்றி சொல்லணுன்னா ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சி ஆசைப்படுறேன். ஒரு கோட் நான் படித்தேன், இட்ஸ் ஓகே தட் ஐ வாக் ஸ்லோ பட் ஐ நெவர் வாக் பேக் அப்படின்னு. அருண் விஜய் சாரோட லைஃப் அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம். அந்த தில்ருபா பாட்டிலேருந்து இன்னைக்கு இவ்வளோ தூரம் ஒரு மனுஷன் வந்து வந்திருக்காரு அப்படின்னா அதுக்கு காரணம் அவருடைய விடாமுயற்சி, உழைப்பு, நேர்மை, அர்ப்பணிப்பு. இது எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஒரு இடம், இன்னும் பெரிய இடம் வந்து அவருக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு. ஈவன் யூ லுக் வெரி பியூட்டிஃபுல், ஸ்டே பியூட்டிஃபுல். இந்த படத்தில் அந்த சாங் ரொம்ப ப்ரீஸியாக இருந்தது, கண்ணம்மா கண்ணம்மா சாங். நம்ம தலைவன் கலெக்டர் டான்ஸு எவ்வளோ ஸ்டைலிஷாக இப்போ ஆடிட்டு இருக்காரு, என்ன டான்ஸ் அது. ஸோ அதனால் வந்து அவருக்கு ஒரு பெரிய டிசர்விங் பிரேக் வரணும் இந்த படம். அவர் நிச்சயம் ஒரு டாப் 3 ஆக்டர்ஸில் வரக்கூடிய ஒரு ஆக்டர். அவர் டெஃபினட்டாக அவர் இருப்பார் நான் நம்புகிறேன். அண்ட் ஐ விஷ் ஹிம் ஆல் த வெரி பிக் சக்ஸஸ் ஃபார் யூ சார். சாம் சிஎஸ் வந்து லாங் டைம் ஃப்ரெண்ட். அவர் கூட ஒர்க் பண்ணணும், 2-3 படம் பேசி நடக்க முடியாமல் போயிடுச்சு. அண்டு இந்த படம் சவுண்டிங் ட்ரெய்லர் பார்க்கும்போது அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நிறைய இடத்த எலிவேட் பண்ணியிருந்தார். அண்ட் மியூசிக்கல் இஸ் வெரி ஸ்ட்ராங். அதே மாதிரி அந்த சாங்ஸும் அவ்வளோ பெப்பியாக பண்ணியிருக்காரு. ஸோ சாம் சிஎஸ்க்கும் என்னோடய விஷஸ், அந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய விஷஸ் சொல்லிக்கிறேன். அந்த படம் வந்து நிச்சயமாக வந்து ஒரு வில் டூ சம்திங் கிரேட் ஃபார் கிரிஷ் திருக்குமரன். ஏன்னா இ டிசர்வ்ஸ் அ வெரி பிக் சக்ஸஸ். ரொம்ப வருஷமாக அன்பர் மாஸ்டர் மூலம் தான் அவர் எனக்கு பழக்கம். அவங்க அடிக்கடி இவரை பற்றி சொல்லிட்டே இருப்பாங்க. இவர் அவ்வளோ புகழ்வாங்க, எனக்கு ஒரு பொறாமையாக இருக்கும், ஏன்னா இவ்வளோ புகழ்றாங்களே இவரை பற்றி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏதோ விஷயம் இருக்குல்ல, முருகதாஸ் சார்லாம் சொல்ல மாட்டார்ல. ஸோ அதனால் அது எல்லாமே இந்த படத்தில் வந்துடும். நம்ம எதிர்பார்க்குற எல்லாமே வந்து திங்க் கிரிஷ் திருக்குமரன் பிரேக் இட் திஸ் டைம். ஸோ ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் கிரிஷ். இந்த படம் எல்லாருக்குமே ஒரு நல்ல படமாக அமையட்டும். தேங்க்யூ ஸோ மச். ட்ரெய்லர் ரொம்ப ஒரு ஹாலிவுட் தரத்தில் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்குற ஒரு ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஒரு ஆக்ஷன் படம் மாதிரி. அதாவது இன்டென்ஸாகவும் இருந்தது, நிதானம் இருந்தது. அது ரெண்டும் சேர்ந்து வர்ற படங்கள் கம்மியாக இருக்கும். எல்லாம் நிதானம் இருந்தது, அதே மாதிரி ரொம்ப கிளாஸாக இருந்தது. கண்டிப்பாக இந்த இம்பேக்ட் வந்து தியேட்டர்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். எப்பவுமே சதீஷ் ப்ரோ கிட்டத்தட்ட 1 இயராக இந்த ப்ராஜெக்ட் பற்றி பேசிகிட்டே இருப்பார். பிடிஜி அவர் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பற்றியும் பேசிகிட்டே இருப்பாங்க. அவங்க சொன்னதை விட டபுள் மடங்கு இருந்தது ட்ரெய்லரில். படம் மிகப்பெரிய வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ. படத்தில் வந்து மார்க்கெட்டிங்கான அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மீறி வந்து அந்த படம் வந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒரு பாயிண்டில். ஸோ என்ன தான் பணம் இருந்தாலும் சரி, ஃபண்ட் இருந்தாலும் சரி, டக்குன்னு மார்க்கெட் வந்து டவுன் ஆயிடுச்சுன்னா வந்து படம் பண்ண மாட்டாங்க ஒரு பாயிண்டில். ஸோ அதை மீறி யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த பேஷனட்டான ப்ரொடியூசர்ஸ் தான் வந்து பண்ணுவாங்க. அந்த விதத்தில் நான் வந்து ஆல்ரெடி வந்து கேள்விப்பட்டிருக்கேன் பாபி பாலச்சந்திரன் சார். ஸோ கண்டிப்பாக டெஃபினட்டாக இந்த படத்தோட சக்ஸஸ் மூலமாக அவர் மேலும் படங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தோட ஆசை அப்படின்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் ஃபைனல் ஏவி சார், அருண் விஜய் சார். எல்லாருமே வந்து எப்போவுமே ஒரு இன்டர்வியூவில் வந்து கேட்பாங்க, ஏன் வந்து நீங்கள் ரெகுலராக வந்து அருண் விஜய் சார் கூட வந்து படம் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு. எல்லாருமே சொல்லுங்கள், என்னோட கம்ஃபர்ட் அப்படின்றது எல்லாருமே ஜென்ரலாக சொல்லுவாங்க. எனக்கு வந்து ஒவ்வொரு டேரக்டருக்கு வந்து எப்போவுமே வந்து முக்கியம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிலீஃப் அப்படின்றது தான். அது எல்லா இடத்துலையுமே நான் சொல்வேன். ஸோ அவர் என்னை பிலீவ் பண்ணுறாரு, நான் அவரை பிலீவ் பண்ணும்போது ஒரு ஸ்கிரிப்டை தாண்டி வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எனக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிரும். ஓகே, இவர் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளை வந்து பிலீவ் பண்ணி வந்திருக்காரு, இவருக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து நம்ம கண்டிப்பாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பாயிண்டில் வந்து அது எப்போவுமே இருக்கும், கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ அதை மீறி ஒரு சீன் வந்து நம்ம வந்து கன்சீவ் பண்ணிவிட்டு நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் போகும்போது இல்லை இவர் அதுக்கு மேலே ஒரு பண்ணுவார் அப்படின்னு ஒரு பாயிண்டில் வந்து கொஞ்சம் அந்த சீனை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இன்னும் வந்து ரைட்டிங்கில் வந்து
அவருக்கே தெரியாமல் வந்து அவர் ஸ்பேஸ் கொடுத்துட்டு வருவார் ஒரு பாயிண்டில். அது வந்து உண்மையிலேயே வந்து எங்களை மாதிரி ஒரு டைரக்டர்ஸ் வந்து பெரிய பெரிய ஒரு கிஃப்டட் அப்படின்றது தான் நான் வந்து சொல்வேன். ஸோ அந்த ஒரு ஸ்பேஸ், அதாவது சில டைம்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக வந்து நான் ஒரு விஷயம் வந்து சொல்லுவேன், சரி இது வந்து ஏன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யோசிக்கவே தேவையில்லை. கார் சீக்வன்ஸ் வந்து அந்த டெல்லியில் வந்து பார்டர் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஓட்டிகிட்டே போகணும். நான் வாக்கி டாக்கியில் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன், சார் வந்து லெஃப்ட்டில் போங்க, ரைட்டில் போங்க. அது மெயின் ரோடு, அட்மாஸ்பியர் கார்லாம் கிடையாது, அது ஒரிஜினல் கார் தான் வந்து அட்மாஸ்பியர் போயிட்டுருக்கு. ஸோ அந்த டெல்லியில் வந்து கரெக்டாக விஜயில் சரி இப்படி போங்க, லெஃப்ட்டில் போங்க, ரைட்டில் போகும்போது அவர் பாட்டு இஷ்டத்துக்கு வந்து ஆனால் அந்த டிரைவிங் அந்த ஸ்பேஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஆக்டருக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது அப்போ எனக்கு தெரிஞ்சுது. அப்போ தான் நான் யோசிப்பேன், எப்போ வந்து அவரை வச்சு பண்ணும்போது வந்து இது வேறு ஆக்டரை வச்சு பண்ணோம்னா இது பண்ணியிருக்க முடியாதில்ல அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து எனக்குள்ளே வந்து தோணிகிட்டே இருக்கும் ஒரு பாயிண்டில். ஸோ கடைசியாக பண்ணதுக்கப்புறம் வந்து அவர் வந்து சொல்லுவார், சார் நீங்களால தான் பண்ணுறேன் அப்படின்னாரு. ஆனால் அப்படி தான் சொல்லுவார். ஆனால் எல்லா டைரக்டர்ஸும் போய் கேட்டால் தெரியும்னு நினைக்கிறேன், எல்லாத்துலேயும் அப்படி தான் பண்ணுவார் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு டைரக்டர்ஸோட ஆக்டர் அப்படின்றது வந்து கண்டிப்பாக டெஃபரெண்ட்டாக தெரியுது. பார்டரில் வந்து ஒரு சீன் வந்து லவ் மாண்டேஜஸ் எடுக்கும்போது கூட டக்குன்னு வந்து அவர் மேக்கப் ஓவர் அந்த இது பார்த்துட்டு நான் சொன்னேன், சார் உங்களை வச்சு ஒரு லவ் பேஸ்டான ஒரு சப்ஜெக்ட் வந்து கண்டிப்பாக வந்து கதை கேட்குது அப்படின்ற ஒரு மாதிரி. அந்த ஒரு படம் நான் ட்ரெய்லரில் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சுது, அந்த ஒரு லவ் பேஸ்டு ஃபீல்டில் வந்து கண்டிப்பாக வந்து இந்த படத்தில் இருக்குது. ஸோ அந்த படத்தில் வந்து இது படத்தில் வந்து இருக்கிற டீம் மெம்பர்ஸ், அதாவது கேஸ்ட் அண்ட் க்ரூ, அதுக்கப்புறம் டைரக்டர், ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெறணும், சக்ஸஸ் ஆகணும் அப்படின்றது என்னோட ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அறிவழகன் சார் ரொம்ப ரொம்ப நன்றி. அருண் பிரதர் இஸ் லைக் ஃபேமிலி டு அஸ். அவரோட பெரிய ஹிட் மூவி யானை, வி ஆர் ஹாப்பி தட் வி ஹவ் பீன் த ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் இட். அண்ட் கிரிஷ் குமார் சார், special congrats to you from Drumstick Productions. A wonderful trailer cutting. And again, another heroine has also done a movie with us in our production, Siddhi. So as charming as ever. Congrats to this. And Sadish brother, thanks for having me here. And complete congratulations to all the team. Thanks a lot. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். Special thanks to all the dignitaries who have come here today. It's an honor to share the stage with all of you. Thank you so much from the bottom of my heart. ரொம்ப நாள் ஆயிடுச்சு since the time that we have met on the capacity la, and இன்னைக்கு I want to be a little honest with all of you. என்னோட முதல் படத்துக்கு அப்புறம் நான் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டுவர்ட்ஸ் சினிமா ரொம்ப சீரியஸ் எடுத்துக்கல. உண்மையாக சொல்லணும்னு ஐ திங்க் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டேன். டேக் இட் ஃபார் கிராண்டட் மாதிரி ஒரு மைண்டில் இட் ஹேட் கம். Aditi Ravichandran, I have to give a special mention to her because Aditi had recommended me to Chris sir and to BTG. So thank you Aditi. BTG Universal, Bobby sir, எல்லாமே சொல்லிட்டாங்களே, he is from an extremely successful business background. And cinema, I think you have to have the love for cinema, and at the same time there has to be discipline, and that's what BTG Universal brings to Tamil industry. Especially for my team, for my entire crew, everybody left the shooting happy. Food was amazing, payment structure was amazing, and I think that is one of the most important aspects of a production company, that how you treat your entire crew, and that's what is going to take you a very, very long way in life. And last but not the least, Mr. Arun Vijay sir. I think nama industry le, if I can safely say that he is one of the most hardworking and most dedicated actors, and I'm only praying from the bottom of my heart, not for myself, but I pray for him that this film gives him the recognition that he truly, truly deserves. So thank you so much for coming here and giving us your time. Rettathala release is on 25th of December. Romba hard work pannite. Na nambure that you go and watch the film and enjoy it. Thank you so much. Romba nandri. எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். இந்த படம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர், டைட்டில் கொடுத்த என்னோட குருநாதர், எல்லாருக்கும் நன்றி மட்டும் சொல்லிக்கிறேன். வேறு எதுவும் சொல்கிறேன்னு தெரியல. எல்லோரும் இந்த படத்தை தேட்டரில் வந்து பார்க்கணும். இந்த படம் ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். எல்லாருக்கும் வணக்கம். ஐ திங்க் இது ஒரு 1.25 வருஷத்தோட உழைப்பு ரெட்டத்தலை. ரியலி ஹாப்பி. இந்த ஒரு டீமோட ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
வணங்கானுக்கு அப்புறம் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு வேரிட் ஸ்கிரிப்ட் வேறு மாதிரியான ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் திரு சார் இந்த கதையை எடுத்துகிட்டு வந்தார், ரெட்டத்தலை கதையை. கேட்ட உடனே எனக்கு பயங்கர என்கேஜிங்காக இருந்தது. அண்ட் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஒரு தியேட்ரிக்கல் ஃபிலிம், ஏன்னா இப்போ அதுதான் ரொம்ப முக்கியம், தியேட்டர்ஸ்க்கு ஆடியன்ஸ் வராங்க, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குற மாதிரியான ஒரு கதையாக எனக்கு இருந்தது. அண்ட் இமீடியட்டாக வி ஸ்டார்டட். அண்ட் தேங்க்ஸ் டு பாபி பாலச்சந்தர், எங்களோட தயாரிப்பாளர். எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு பேஷனட் ப்ரொடியூசர்ஸ் இப்போ நம்ம கூட இருக்கிறாங்க அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது பாபி சார் அந்த ஒரு ரகத்தை சேர்ந்தவர் தான். இஸ் வெரி பேஷனட் அபவுட் சினிமா. December 23 படம் ரிலீஸ்ன்னும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு சேலஞ்சு எப்போதுமே தேவை, அது இந்த படத்தில் இருந்துச்சு. ஆக்ஷன் அஃப்கோர்ஸ் இருக்குது, பட் லவ்வை ஹேண்டில் பண்ண விதமும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அண்ட் ரொம்ப ரொம்ப ஒரு தைரியமாக இந்த கேரக்டரை எடுத்து பண்ண சித்திக்கு என்னுடைய நன்றி. பிகாஸ் ரெகுலராக அவங்க சொன்ன மாதிரி ரெகுலராக இல்லாமல் இது வந்து ஒரு கொஞ்சம் ஹெவியாகவும் சில விஷயங்கள் இருக்கும். நான் அந்த கேரக்டரை வந்து ரொம்ப போல்டாக எடுத்து பண்ணாங்க. ஸோ அண்ட் ஷீ டிட் அ வண்டர்ஃபுல் ஜாப். தமிழை வந்து அழகாக நைட்டே வந்து லைன்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு அடுத்த நாள் வந்து தமிழில் பேசினதாக இருக்கட்டும், அவங்க ஒவ்வொரு சீன்லேயும் அவங்க வந்து அவ்வளோ ஒரு டெடிக்கேட்டிவாக பண்ணதாக இருக்கட்டும். தேங்க்ஸ் லாட் சித்தி, இட் வாஸ் ரியலி நைஸ். சும்மா நம்ம ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இட்லி கடையில் ஜஸ்ட் கொஞ்சம் போர்ஷன் வந்து தனுஷ் பிரதர்கிட்ட காமிச்சேன், ஒரு கட்டு ஒன்று காமிச்சேன். அது பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவருக்கு. அண்ட் ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆட்கள்லாம் வந்து சும்மா எல்லாமே சாம் வந்து சார் இந்த பாட்டு அவர் பாடினேன் அப்படி. ஜென்ரலி ஐ டோன்ட் ஆஸ்க் ஃபேவர்ஸ். நான் இல்லைப்பா நான் எப்படி கேட்குறது, இல்லை சார் நீங்கள் டியூனை போட்டு காமிங்க, அவர் ஓகேன்னா பண்ணலாம் அப்படின்ட்டு. தென் டியூனை வந்து சும்மா ஜஸ்ட் போட்டு காமிச்சேன். அதில் இன்னொரு சுவாரஸ்யம் என்னென்னா, தனுஷ் பிரதரே பாடின மாதிரியே நான் ஏஐயில் பண்ணி டியூன் அனுப்புகிறாப்புல. எப்பா டியூன் அனுப்ப சொன்னால் பாட்டே அவர் பாடின மாதிரியே காமிச்சு அவர்கிட்ட போட்டு காமிச்சுன்னா எப்படிடா போடுறது அப்படின்னா, இல்லை போடுங்க சார். ஏன்னா அவரும் ஃபர்ஸ்ட் புரியல, பட் கேட்டுக்கிட்டே இருந்தார். அவர் பயங்கரமாக ரசிக்க ஆரம்பிச்சாரு. பிரதர் யார் பாடியிருக்காங்க அந்த பாட்டை அப்படின்னா, இல்லை பிரதர் நீங்கள் தான் ஏஐ. இப்படி ஒரு பயங்கர தர்ம சங்கட இதில் என்னை கொண்டு போய் விட்டாங்க. பட் immediately he said yes, I will do it. என்ன பிரதர் நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு. பிகாஸ் he loved the song and thanks to him இன்னைக்கு எல்லாருமே அந்த பாடலை வந்து எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஸோ we are all waiting உங்கள் ரெஸ்பான்ஸுக்காக. December 25 உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. வணக்கம். வணக்கம் சார். அந்த டபுள் ஆக்ஷனில் என்ன ஸ்பெஷல், இது வரைக்கும் பண்ணாதது என்ன, இந்த ரெட்டை தலை வந்து என்னென்ன பண்ணுது, அந்த ஒவ்வொரு தலையும் கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லைண்ணா, 2 கதாபாத்திரமுமே வந்து அவர் அமைச்ச விதம் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் ஒரு யூனிக்னஸ் இருந்தது, வேற கேரக்டரைசேஷன். பட் எல்லாமே வந்து நம்ம பாசிட்டிவ் சைடை மட்டும்தானே நம்ம காட்டியிருப்போம் சில கேரக்டர்ஸில். இதோட கிரே ஷேட்ஸையும் காமிச்சிருப்பாரு. ஸோ அதுவும் இந்த படத்தில் ஒரு எப்படி அதை ரெண்டுத்தையும் வேற மாதிரி பண்ணலாம் அப்படின்றதும் எனக்கு ஒரு சவாலாக இருந்தது. அண்ட் அதான் தடம் பொறுத்த வரைக்கும் ஒரு சட்டில் பர்ஃபார்மன்ஸ்லேயே வேற மாதிரி காமிச்சிருப்பார் மகேஷ் சார். பட் இவரோடது வந்து கொஞ்சம் பாடி லாங்குவேஜில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் டயலாக் டெலிவரியிலேருந்து. ஸோ தட் வாஸ் நைஸ் ஆக்சுவலி. அவர் கொடுத்த இன்புட் தான் பண்ணியிருக்கோம். படம் பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். ஏற்கனவே அண்ணன் வந்து என்னை இருந்தால பயங்கரமாக விக்டராக நடித்து வந்துட்டார். ஸோ தலை அப்படின்னு வரும்போது டைட்டிலு ரெட்டை தலை அப்படின்னும் போது முதல்ல உங்களுக்கு தோணுது அருண் விஜய் அவர்களா, இல்லை வேற ஏதாவது ஆப்ஷன் இருந்ததா? ஏன்னா இல்லை, அது ஃப்ராங்காக சொல்லிடுறேன். கதை எழுதும் போது எப்படின்னா அடுத்து 15 நிமிஷத்துக்கு ஒரு இன்டர்வல் பிளாக் வரணும், அந்த இது மைண்டில் வச்சு தான் கதை வந்து நான் லோகன் என்னோட அசிஸ்டண்ட்டு பார்த்திபன் 3 பேரும் அதை ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணோம். இந்த கதை ரெடி ஆகிட்டு இருக்கும்போது யார் பண்ணலாங்கிற ஒரு டிஸ்கஷன் வரும்போது நான் அஜித் சார் நடித்த விக்டருங்கிற அந்த கேரக்டர் மைண்டில் வந்தது. பார்த்துட்டு சதீஷ்னு ஃப்ரெண்டு மூலியமா சாரை வந்து மீட் பண்ணி சார்கிட்ட நான் கதை சொல்லும்போது இது வந்து டபுள் ஆக்ஷன் கதை தான், ஆனால் ஒருத்தன் கெட்டவன், இன்னொருத்தன் அவனோட பெரிய கெட்டவன், இப்படி 2 கேரக்டருக்கு 2 பேருமே எனக்கு 2 பேரும் பண்ண மாதிரி வேணும். ஒரு கேரக்டர்லாம் ஒரு படத்தில் ஒரு எமோஷனில் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு உடஞ்சி இருக்கிற ஒரு சூழலில் அழுகணும், ஆனால் சத்தம் வரக்கூடாது. ஆனால் ஒரு நல்ல சிங்கிள் ஷாட் வரும்போதும் அது பண்ணணும். இது மாதிரியானது இருக்குல்ல, இதெல்லாம் நாங்கள் வந்து உண்மையை சொல்கிறோம், பொய்யா சொல்லலை. 5 நிமிஷத்து தான், ஒரே டேக் தான், அப்படியே ஒரு ரிஹர்சல் பார்ப்போம், ஒரு டேக் தான் எடுத்தோம். பயங்கர அது வந்து எக்ஸ்பீரியன்ஸுக்குன்னு ஒரு மரியாதை சினிமாவில் இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
ஒரு நல்ல டேலண்டான ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது, அது அருண் விஜய் சார் மாதிரி ஆட்கள் கூட ஒர்க் பண்ணும்போது அது எனக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அப்புறம் என்னோட டெக்னீஷியன் க்ரூ வந்து எனி டைம் எந்த சுச்சுவேஷனுக்கும் ரெடியாக இருப்பாங்க. என்னோட ஏடிஸ் ஆகட்டும், மற்றபடி காஸ்டியூம் டிசைனர் ஆகட்டும், ஆர்ட் டைரக்டரு, கேமராமேன் எல்லாருமே. இதனால நமக்கு அந்த 2 இதுக்குமான வேரியேஷன் கொடுக்க முடிஞ்சது. லைட்டிங்கில் கூட அது ஒன்று பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக சிராஸ்க்ரோன்னு ஒரு லைட்டிங் பேட்டர்ன் எடுத்து இந்த படம் ஃபுல்லாக ஷேடோவும் ஒரு கேரக்டராக வரும். அந்த ஷேடோ படத்தில் ஒரு இடத்துல வரும். அதுவும் சேர்ந்தது தான் இந்த படம். அதனால இவ்வளவுதான் எனக்கு சொல்ல தெரியுது. வேற என்னன்னு கரெக்டாக தெரியல. அருணண்ணா சொல்லுங்கம்மா. இப்போ வந்து எப்பவுமே வந்து தலைனா தமிழ்நாட்டில் அஜித் தான். ஆனால் வந்து தலை ரசிகர் தான் உங்களுக்கு வச்சு கொண்டாடினாங்க அந்த வெற்றியர் படத்தில். ஸோ இந்த தலை ரெட்டத்தலை வந்து தலைன்னு வந்து ஒரு டைட்டில் வந்தோடனே உங்களுக்கு என்ன தோணுச்சு? அஜித் சார்கிட்ட எதாவது பேசுனீங்களா? இல்லை, அஜித் சார்கிட்ட பேசல. பட் சுரேஷ் சந்திரா சார்கிட்ட சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக அவர் சொல்லும் போதே வந்து இட் வாஸ் அஜித் சாருக்கான ஒரு டைட்டிலாக வச்சுருந்தாரு அப்படின்னும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த டைட்டில் கிடைச்சதுக்கு. பட் ஆனால் அந்த படத்துக்கான ஒரு நேர்த்தியான ஒரு டைட்டிலாக எனக்கு தோணுச்சு. ஏன்னா இதை விட ஒரு ஸ்ட்ராங்கர் டைட்டில் கிடைச்சிருக்காது. அவர் ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருந்தப்போ இது அடுத்த நாளே இது சொன்னோன்னே சார் சூப்பர்னு முருகதாஸ் சார் இருக்குது சார், நான் போயிட்டு ஒரு 2 days டைம் கொடுங்க அப்படின்னாரு. பட் நெக்ஸ்ட் அடுத்த நாளே வந்து சார் கொடுத்துட்டாரு சார் அப்படின்னாரு. சார் அது ஒரு ரெஸ்பான்சிபிளாகவும் இருந்தது. பட் இந்த கதையோட அந்த 2 கேரக்டர்ஸ்க்கான ஒரு ஸ்ட்ராங்கான டைட்டிலாக எனக்கு தோணுச்சு. ஐம் ரியலி ஹாப்பி தட் இந்த டைட்டில் இந்த படத்துக்கு அமைஞ்சது. ஹீரோயின் வணக்கம் மேம். வெந்து தணிந்தது காடு சிம்பு சாருக்கு அப்புறம் அதுவும் இதுதான் கேங்ஸ்டர் மூவி மாதிரி தான் ஃபுல்லாக. ஸோ இதுவும் ஸ்டன்னு. இதில் உங்களை டைரக்டர் ஏதாவது ஃபைட் பண்ணதுக்கு ஏதாவது வாய்ப்பு ஏதாவது கொடுத்துருக்காரா? அருண் விஜய் சார் இருக்கும் போது அவரே அடித்து உடைப்பாரு. ஸோ உங்களை தூக்கி ஏதாவது அந்த இடத்துல சுத்த வச்சாங்களா? சி சார் சொல்லிட்டாங்களா, அதான் ஃபைட்டுக்கா நான் தான் காரணம். ஸோ மேபி தெர் இஸ் அ ஃபைட், மேபி யூ ஹவ் டு கோ 25th சினிமா அண்ட் அப்புறம் யூ கெட் டு நோ. சார் 2 கேரக்டர் இருக்கு. வித்தியாசத்துக்கு சார் வந்து வணக்கிட்டு இருக்காரு. பட் அதையும் தாண்டி வந்து அந்த பல்லில் அந்த கம்பி வச்ச மாதிரி ஒரு கேரக்டர், அதை பார்க்கும்போது இந்த மைக்கேல் மதன காமராஜன்ல சிவாஜி சார் கேட்பார் அந்த ஃபைட்டில், எஸ்டேட் ஃபைட்டில், சார் அந்த சொத்தப்பலனை அடிச்சிட்டிங்களா அப்படிமா ஒரு சிரிச்சுட்டு ஒரு ஈவல் மாதிரி சிரிச்சுட்டு அடிப்பார் திருப்பி அவரை. அந்த மாதிரி ஸ்டண்ட் கேரக்டர் வந்து அவர் சார் வந்து அந்த சிரிக்கிற கேரக்டர் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அந்த கேரக்டர் எப்படி சார் சார் அது ஆக்சுவலா இந்த கதை ஃபுல்லாவே ஒரு யூனியன் பிரதேசில் நடக்கிறது தான். பாண்டிச்சேரியில் ஆரம்பிக்கிற கதை ஒரு கோவா, மாஹே இந்த மாதிரி தான் ட்ராவல் ஆகும். அதனால நீங்கள் இது வந்து கூட ஃபாரின் சாங்குன்னு நினச்சிருப்பீங்க. ஆக்சுவலாக ஃபாரின் போய் எடுக்கணும்னு கிடையாது. எனக்கு அந்த ஆர்கிடெக்சர் இருக்குல்ல, அது இங்கே இந்தியாவில் எனக்கு மேட்ச் ஆகலை. ஒரு பாண்டிச்சேரியில் ஒரு ஃப்ரீயாக வச்சு ரோட்ஸ் காலியாக 2 பேர் சந்தோஷமாக அப்படியே ஒரு பேர்ட்ஸ் பறக்கிற மாதிரி இருக்கணுங்கிறதுக்கு அது மலாக்கான ஒரு இடத்துல அமைஞ்சது. அதுக்காக போனது, கதைக்காக தான் அந்த சாங் கூட அங்கே போனது. அந்த ஃப்ளோவில் அப்படியே இருக்கணும், அந்த ஆர்கிடெக்சர் கூட மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் போனது. அந்த ஒரு டால் பில்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு புரோக்கன் இருக்கும், ஒரு ஷேடோஸ் இருக்கும். இது ஒரு டோனாக வந்து ஒரு பிளான் பண்ணி தான் அது பண்ணது, எல்லாருமே சேர்ந்து க்ரூ எல்லாருமே. இப்போ நீங்கள் கேட்குற அந்த இது வந்து என்னென்னா, எனக்கு நிறைய சீன்ஸில் இவர் கெட்டவன் காட்டுற மாதிரி இருக்காது. வரும்போது இப்போ அந்த பல்லு கிளிப்பு போடுதுன்னா அவனுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிருக்கணும், இல்லை ஏதாவது ஒரு பெரிய கார் ஆக்சிடென்ட் இருக்கணும், ஃபாஸ்ட்டாக ஒரு ஒரு வேகமாக போகும்போது ஏதாவது நடந்திருக்கு, இல்லை யாராவது அடிச்சு அன்கான்சியஸில் ஏதாவது பண்ணியிருக்கணும். இது வந்து எனக்கு ஒன்று தேவைப்படுது அவர் பார்க்கும்போது. பட் அதுக்கு அடுத்தது கதைன்னு ஒன்று இருக்கு, அந்த கதை ஒரு எமோஷன் கொடுக்கும். கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்கள் ட்ரெய்லர் லுக்ஸ் வெரி இம்ப்ரெசிவ். ஆஸ் ஆல்வேஸ் இட்ஸ் வெரி ப்ராமிசிங். வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு தி ஃபிலிம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் டு தி ஹீரோயின் சித்தி நானி. Our Arun Vijay, when he was talking, he was saying that you need to be bold to kind of take up this character. So we're kind of wondering what made him say that. So if you can throw a little more light about your character and what was especially challenging about it, because he would have chosen his words very wisely, so we're kind of counting on it. So we want to know what is difficult about this particular character, why you chose to accept it. You've actually got on the right exact words. See, the character, like I said in my speech also, I like playing characters that are serving a purpose in a film. Be it Vendu Thanindadu Kaadu, even though VTKல என்னோட screen space ரொம்ப கம்மியான இருக்கு, but there was a purpose that she was putting in the film.
Similarly, with Kader Basha, there was an entire. Okay, Kader Basha also, there was an entire story revolving around the female protagonist. And the Mari Rettatalale, when Thiru sir came and narrated the script to me, I was sold on the idea that this story is revolving around Andre. That is my character's name. The lens that people can go for love. And does that love come back at the end? Maybe sometimes it does, maybe sometimes it doesn't. And that's what the film is all about. So I think on 25th you'll get to know. In that case, I'll ask the next question to the director. Sir, in the படத்துக்கு கதை வந்து what inspired you to write this story? What was the inspiration behind the whole thing? Is it an imaginary thing? Was there a real life இல்லை இல்லை இமேஜின் கிடையாது. இது ஒரு இன்ஸ்பயர் ஆனது தான். நான் ஷேக்ஸ்பியரோட மெக்பத்தில் இருந்து தான் இந்த ஸ்டோரி எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து அதோட தீம் அப்படியே இதில் இருக்கும். ரூத்லெஸ் ஆம்பிஷன் லீட்ஸ் டு இட்ஸ் ஓன் டெஸ்ட்ரக்ஷன் ஒன்று இருக்கும். அதாவது முறைகேடான லட்சியம் உங்களை தவறான ஒரு பாதைக்கு கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்னு இருக்கும். இது வந்து ஒரு நாயர் ஜானரில் செட் ஆகிற ஒரு விஷயம். இதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஆகா சூப்பர்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு போக முடியாது. நல்ல வேலைடா ஏதோ சந்தர்ப்பம் கிடைக்குதுன்னு நம்மளும் எதுவும் தப்பு பண்ணலை அப்படின்னு ஒரு ஃபீல் கொடுக்கும். ஒரு லெசன் இந்த மாதிரி தான். நல்ல வேலை நம்ம இப்போ சேஃபாக இருக்கோம், தப்புன்னு யாருமே பார்க்கலன்னு யாரும் எந்த விஷயத்தையும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயத்தையும் ஒரு உணர்வையும் கொடுக்கும். அதுதான் வந்து ஆக்சுவலாக ஷேக்ஸ்பியர்கிட்ட எடுத்துக்கிட்டது. ஒரு ஷார்ட் ஸ்டோரி மட்டும் ஹெமிங்வேட் இருந்து கொஞ்சம் உருவிட்டேன், அவ்வளோதான். ஹலோ மிஸ்டர் அருண் விஜய். ஹாய் மேம். ஹலோ, ஆக்சுவலி எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. அந்த ரெண்டு கேரக்டருக்கும் நடுவில் வெயிட் டிஃப்ரென்ஸே இருக்கா? யா, ஆக்சுவலாக வணங்கான் முடிச்சுட்டு வி ஸ்டார்டட். அதில் ஐ வாஸ் இந்த ப்ராசஸ் ஆஃப் லூசிங் வெயிட். ஏன்னா வணங்கானில் விடின் ஒர்க் அவுட் இல்லையா. ஸோ அப்போது சார்ட்டு சொன்னேன், சார் நம்ம இது பண்ணிவிட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னும் போது, இல்லை சார் ஒரு கேரக்டருக்கு நம்ம கொஞ்சம் அந்த ஒரு இது இருக்கட்டும் சார் அப்படின்னாரு. ஸோ வி மேட் யூஸ் ஆஃப் இட். அண்ட் போகிற டைமில் பிகாஸ் அதை நீங்கள் பார்க்கும்போது தெரியும், அந்த அடுத்த கேரக்டர் வரும்போது ஐ வுட் ஷட் இட் வெயிட். எஸ் அது அந்த மாதிரி தான் வி பிளான்ட் இட் அவுட். எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க அந்த வணங்கான்ல இருந்து? ஆக்சுவலி பாலா சார் படம் பண்ணாலே அதுலயே வந்து சில ஹீரோஸ் வந்து ஸ்டாண்ட் ஆயிடுவாங்க. சோ அதுல இருந்து எப்படி நீங்க வெளியே இல்ல அதுதான் இப்போ நான் தான் சொன்னேனே, இப்போ இட் டுக் மீ ஒரு 2-3 months ஆச்சு வெளியில வர்றதுக்கே அந்த கேரக்டர்ல இருந்து. அதுதான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் திருவிட்டேன், சார் இந்த மாதிரி ஏதாவது அந்த ரிசம்பிளன்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லிடுங்க, பிகாஸ் என்ன அறியாம சில சம்டைம்ஸ் இருக்கும், அதை மட்டும் பார்த்துக்குங்க அப்படின்னு. அது ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி ஏதாவது ஒரு இடம் இருந்துச்சுன்னா ஹி வுட் ஹவ் டோல்ட், நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் தட்ஸ் ஹவ் இட் வாஸ். அண்ட் வெரி வெல் ரிட்டன் ஸ்க்ரீன் பிளேயாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங். ஒரு ஜாலியாக ஒர்க் பண்ணோம், நைட் அண்ட் டே போட்டு அடிச்சாரு. ஆனால் பட் இட் வாஸ் குட் ஃபன். அண்ட் தேங்க்ஸ் டு என்னோட லுக்கு எல்லாத்துமே காஸ்டியூம் டிசைனர் இங்கே இருக்காங்க, அவங்க தான் செட் பண்ணாங்க. அண்ட் டிஜு எல்லாருமே ஐ திங்க் எவ்ரி ஒன்ஸ் எஃபர்ட் தான் அந்த நீங்க பாக்குற அந்த கேரக்டர் டிஃபரன்சியேஷன் கொடுக்க முடிஞ்சது. ஆக்சுவலி இந்த போல்ட் கேரக்டர், சின்ன கிரே ஷேட் இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்கா அடுத்து வந்து ஹீரோயின் பேஸ்டு மூவிஸ்லாம் கதவை தட்ட ஆரம்பிச்சிரும். ஆர் யூ ரெடி? I've already started. சொல்லுங்க தலைவா. டைரக்ட் வந்து எந்த இடத்துலயுமே வந்து ஹீரோன்னு சொல்லவே இல்லை. கெட்டவன் 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 கதை சொல்லும்போது அதான் சொன்னாரா, இல்லை வந்து யாரா இருந்தாலும் ஒரு ஹீரோட்ட போகும்போது ஹீரோ ஸ்டோரி தான் சொல்லுவாங்க. எந்த இடத்துலையுமே உங்களை வந்து ஹீரோன்னு சொல்லவே இல்லை. ஏன், எதனால? அப்படிலாம் கிடையாது. அதாவது அந்த ஷேடு இப்போ எல்லாருக்குள்ளேயும் ஒரு கிரே ஷேட் இருக்கும் இல்லையா, அதை நம்ம மறைச்சிட்டு தான் இருப்போம். எல்லாருமே சில விஷயங்கள் வந்து நம்மளே கண்ட்ரோல் பண்ணி அது வந்து நம்ம இந்த லெவல் தான் 10%, 5%, 50% அது எல்லாமே. ஒரு கட்டத்தில் ரெண்டுத்துக்குமே அந்த ஒரு 90% வந்ததுன்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. பட் ஒரு கேரக்டர் யாருமே கெட்டவங்க கிடையாதுங்க. நான் கிரேட்னா ஃபுல்லா அந்த மாதிரி இருக்காது படம். ஏன்னா அவனுக்குன்னு ஒரு லவ் இருக்கு, அதுக்காக அவன் எவ்வளோ தூரம் போறான் அப்படின்றது எல்லாமே படத்துல இருக்கு. ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு படத்துல டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ். அதுதான் அதுக்கு ஒரு மெனக்கடல் பண்ணியிருக்கோம். நான் சொன்னல கிளைமேக்ஸ் ஃபைட்டாக இருக்கட்டும், அந்த ப்ரீ கிளைமேக்ஸில் ஒரு திருப்பி ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சிருக்காரு. ஐ திங்க் தட் ஆடியன்ஸ் தே கேன் லுக் ஃபார்வர்ட் ஃபார் தட். நிச்சயமா எல்லாரையுமே எக்ஸைட் பண்ணுவோம் அந்த ஒரு ட்விஸ்ட். ஓவரால் இட் இஸ் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அருண், ஆக்சுவலாக நீங்கள் ஹீரோவும் கன்வே பண்ணுறீங்க, ஹீரோவும் நடிக்கிறீங்க.
விஜய் சேதுபதி மாதிரி பல கேரக்டர் பல பெரிய ஹீரோ கூடயும் போறீங்க. இதை எப்படி நீங்க மெயின்டைன் பண்றீங்க? ஏன்னா ஒரு ஹீரோனா நான் அடுத்த கட்டத்துக்கு போகணும், மாஸ் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஆனா நீங்க யார் கூப்பிட்டாலும் நான் நடிக்கிறேன் அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கும் போறீங்க. இதை எப்படி? இல்லை, யார் கூப்பிட்டாலும் நடிக்கிறேன்னு இல்லை, பட் என்னை எக்ஸைட் பண்ணும் பிரதர். ஒரு நடிகன்னா ஒரு கேரக்டர் வந்து அதை எக்ஸைட் பண்ணணும். அப்படி எக்ஸைட் பண்ண கேரக்டர் தான் என்னை இருந்தால். அப்படி எக்ஸைட் பண்ணி பண்ணின ஒரு நபர் தான் தனுஷ். இவங்க 2 பேருக்கு தான் அந்த இது நான் தமிழில் பண்ணேன். ஒரு வித்தியாசமாக ஒன்று பண்ணலாம் ஏன்னா, பிகாஸ் தனுஷ் பிரதர் ஆஸ் அ டிரெக்டர் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு மனிதராக இருந்தார். ஏன்னா பிகாஸ் ரெண்டு படங்களுமே அவரோட ஒர்க் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஐ வாண்ட் டு டூ அண்ட் தட்ஸ் ஹவ். பட் ரெஸ்ட் ஐ திங்க் நிறைய விஷயங்கள் இங்கே பண்ண வேண்டியது இருக்குல்ல, ஸோ அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ கைஸ்.